இன்னைக்கு மிஸ்ஸஸ் செல்வி அவர்கள், சித்தி செல்வி ஒரு கதை சொல்லிட்டு இருக்காங்க. என்ன கதை அப்படின்னா, ஸ்ரீமதி கனவுல வந்தாலாம். அந்த கனவு என்ன அப்படின்னு சித்தி செல்வி அவர்களே சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் அதை நம்ம இப்போ கேட்போம். என்னவோ தெரில, திடீர்னு இல்லை நம்ம தங்கம் என் கனவுல வருது. நான் ஃபுல்லாக அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்குது. இன்னைக்கு வரேன்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஃபுல்லாக எங்கள் அம்மா வரலையான்னு அந்த வாசல்லையே காற்று கிடக்குது. யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு ரெட்டை ஜடையில் நிற்கிது. நான் தான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன், பிள்ளைய பார்த்துட்டு வரும்னு போகிறேன். நான் போன உடனே வாசலில் நின்றுட்டு இருந்த பிள்ளை என் தலையை பார்த்துட்டு ஒடியாந்து கட்டி பிடிச்சி அம்மா வந்துட்டியா அப்படின்னு என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுவுது. ஃபுல்லாக அழுத உடனே எனக்கு மனசு பதறி போய் நான் ஏந்திரிச்சு கண்ணு முயற்சி பார்க்குறேன். கடைசியில் பார்த்தா நான் எங்கள் வீட்டில் படுத்து கிடக்குறேங்க. இப்படி தான் என் கனவுல வந்தது. இது ஏன் வந்தது, எதுக்கு வந்ததுன்னே எனக்கு தெரியாமல் நம்ம பிள்ளையோட ஆத்மான்னா அங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்காட்டுக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு 4 நாளாக அழுதுகிட்டு கிடந்தேன். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி எதிர்ச்சியா நான் அந்த பள்ளிக்கூடத்து பக்கம் போயே ரொம்ப நாள் ஆகுது. இப்போ பாப்பா சம்பவத்தில் இருந்து அந்த பக்கமே நான் போகல. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நான் போக வேண்டிய சூழ்நிலையே இல்லை. எதிர்ச்சியா அந்த வழியா பஸ்ஸில் போன உடனே அந்த பள்ளிக்கூடத்தை பார்க்கக்குள்ள என் உடம்புலாம் அப்படியே சிலுக்குது. என் உடம்பு என்னை அறியாமலே சிலுத்து போய் ஃபுல்லாக அந்த பள்ளிக்கூடத்தில் நின்றுக்கிட்டு அம்மா என்னை விட்டுட்டு போகாத இங்கே வாமா அப்படின்னு கூப்பிடுற மாதிரியே இருக்குது. இந்த வீடியோவில் ஒரு ஜோக் என்னன்னா, செல்வி ஃபஸ்ட்டு இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது, ஏன்னா நான் ஃபஸ்ட் நான் போடல, ஸோ இந்த வீடியோ ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது செல்வி அவர்கள் சொல்கிறாங்க, எல்லாரும் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்களாம், ஸ்ரீமதி கனவுல வந்தாளான்னு சொல்லிட்டு. இவங்க இல்லை எனக்கு இது வரைக்கும் கனவுலையே வரலன்னு சொன்ன ஸ்ரீமதி கடந்த ஒரு 4 நாள் முன்னாடி கனவுல வந்திருக்காப்புல இருக்கு. ஓகே, வந்துட்டு ஸ்கூலில் வாசலில் கேட்டுக்கிட்டே அங்கேயோ நின்றுட்டு இவளை செல்வியை கட்டி பிடிச்சி அம்மான்னு அழறாலாம். இந்த கதை இப்போ தான் சொன்னதை கேட்டோமே. வா சூப்பர். அதாவது ஸ்ரீமதி இறந்ததே செல்வியால் தான், சித்தியால் தான். அப்படி இருக்கும்போது செல்வியை பார்த்து கட்டி பிடித்து அழுதாராம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இதில் ஒரு ஜோக் அடிச்சு விட்டுருக்காங்க செல்வி அவர்கள். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த ஸ்ரீமதி இறந்த பிறகு அந்த கலவரம்லாம் நடந்த பிறகுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அப்படி தான் எக்ஸியூம் பண்ணிக்கணும். ஏன்னா கலவரம் டைமில் செல்வி அவர்கள் அங்கே இருந்தாங்க. ஸோ எல்லாமே 17ஆம் தேதி வரைக்கும் அங்கே தான் இருந்தாங்க. சரியா? ஸோ அந்த அவங்க அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கே வரலையாம். சரியா? ஏன் வரலன்னு கேட்டுக்கோங்க. ஏன்னா ஸ்ரீமதி இறந்ததே செல்வியால் தான் எனும்பொழுது அந்த பொண்ணை பார்த்து பயம் இருக்கும் இல்லையா? அதனால தானே 10 நாள் மார்ச்சரியிலேயே கிடக்கட்டும் ஸ்ரீமதியோட டெட் பாடி அப்படின்னு சொல்லிட்டு தானே அந்த பொண்ணோட டெட் பாடி கூட வாங்காமல் இருந்தாங்க. ஏன்னா செல்வி அவர்களுக்கு ஒரு பயம் இருக்கிறது. எப்பவுமே நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்மள தெரிஞ்ச ஆள், நம்மளுக்கு ஒரு தெரிஞ்ச பர்சன், நம்ம லவ் பண்ண பர்சனோ இல்லை யாரோ ஒருத்தர் வச்சுக்கோமே, யார் வேணாலும் நம்மளுக்கு தெரிஞ்ச பர்சன், நம்மளோட பேச்சு நம்ம ஏதோ சொல்லிட்டோம் அப்படின்றதுக்காக நம்மளை ரீசனாக வச்சு ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிறாருன்னு வச்சுக்கோமே. அப்போ அவங்க வீட்டில் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அப்போ நம்மலாம் அந்த வீட்டு பக்கம் போக மாட்டோமா? நம்மளுக்குலாம் ஒரு பயம் இருக்கும் இல்லையா? நேச்சுரலி சைக்காலஜிக்கலி அந்த ஒரு பயம் இருக்கும். யாராவது தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா நம்மளால் ஒருத்தங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னும் போது நம்மளுக்கு நேச்சுரலாக அந்த சைடு போகிறதுக்கே பயம். அதுதான் செல்வி அவர்களுக்கு ஸ்கூல் பக்கமே போகிறதுக்கு பயம். ஏன்னா 2 விஷயம். ஒன்று ஸ்கூலில் கலவரம் நடத்தி அந்த ஸ்கூலில் இருக்கிறது எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டாங்க. 2வது ஸ்ரீமதியோட ஆத்மா அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கு. உண்மையாகவே சொல்லப்போனால் ஒரு துர்மரணம் அடைந்த ஆத்மா, அது தற்கொலை செய்து கொண்டாலும் சரி, கொலை செய்யப்பட்டாலும் சரி, அந்த துர்மரணம் அடைந்த ஆத்மா ஏன்னா அது நேச்சுரல் டெத் கிடையாது. நேச்சுரல் டெத்துன்றது நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் சாவது, கேன்சர் சாவது, இல்லை நார்மலாக அப்படியே தூங்கிட்டே இருப்போம், அப்படியே செத்து போயிடுவோம். இதுதான் நேச்சுரல் டெத்து. ஸோ நம்மளுக்கு ஆக்சிடென்ட் ஆகி சாகிறோம், இல்லை நம்மளை யாராவது கொலை பண்ணிட்டாங்க, இல்லை நம்ம தற்கொலை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது நேச்சுரல் டெத்து கிடையாது. அப்போ நம்மளுடைய ஆத்மாவுக்கு நம்ம உயிரோடு இருந்தால் எவ்வளோ வயசு வரைக்கும் நம்ம இருப்போமோ அவ்வளோ நாட்கள், அவ்வளோ வருடங்கள் அந்த ஆத்மாவுக்கு நிம்மதியே இருக்காது. ஸோ உண்மையாகவே ஸ்ரீமதிக்கு உண்மையாகவே அந்த பொண்ணு பெரிய தப்பு பண்ணியிருப்பா. இப்போ அவள் ரியலைஸ் பண்ணிகிட்ருப்பா, ஆத்மாவா ஐயோ நம்ம தெரியாமல் தற்கொலை பண்ணிட்டோமோ, கொஞ்சம் லைஃப்பை ஃபேஸ் பண்ணியிருப்போம்னு இப்போ அவள் வருத்தப்பட்டுருப்பா அந்த பொண்ணு. ஏன்னா அவளுக்கு அவள் இறந்த பிறகு இந்த ஸ்கூலில் கலவரம் நடந்து இந்த ஸ்கூலே
இல்லாமல் போயிடுச்சு. அப்போ வந்து அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணியிருப்பா. அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்கூலில் வந்து படிக்கணும் இல்லையா, அவள் டெய்லி அவள் கிளாஸ்லாம் பார்த்துருப்பா. அவள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாரும் வந்திருக்க மாட்டாங்க. ஸோ அவள் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டிருப்பா. என்னடா ஸ்கூலில் யாருமே இல்லையே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்துருப்பா. ஸோ அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருப்பான்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஸ்ரீமதி வந்து முக்கியமாக ஒரு பர்சனை தேடிட்டுருப்பா. அது யாருன்னா செல்வி தான். ஓகே, இன்னொரு விஷயம், அந்த ஆத்மாக்களுக்கு வந்து அவங்க நினச்சாங்கன்னா அந்த இடத்துக்கு போக முடியும். ரைட்? ஸோ அந்த இடத்துக்கு போக முடியும் என்னும்பொழுது நேற்றுக்கு வந்து 2 நாள் முன்னாடியா நேற்றுக்கா ஒரு வீடியோ போட்டாங்க. 2 நாள் முன்னாடி செல்வி அவர்கள் ஒரு வீடியோ போட்டாங்க. முருங்கை மரம் வீடியோ, முருங்கைக்காய் வறுவல்னு ஒரு வீடியோ போட்டு காமெடியாக போட்டிருந்தாங்க. முருங்கைக்காய் வறுவல்னு ஒரு டிஷ் இருக்கா எனக்கு தெரியாது. ஸோ அதுதான் ஸ்ரீமதிக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு கதை எழுந்திருந்தாங்க. சரியா? அது ஸ்ரீமதி உயிரோடு இருந்தபோது அந்த முருங்கை மரம் வளரலையா. எனக்கு தெரிஞ்ச இந்த முருங்கை மரத்து மேலே தான் வந்து வேதாளம் இருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா. இந்த ஆதி வந்து ஊஞ்சல் ஆடும்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். புளிய மரம் அண்ட் முருங்கை மரம் இதான் சொல்லி. ஸோ நான் அந்த வீடியோ பார்க்கும்போது அதான் நினச்சிக்கிட்டேன், ஓ ஸ்ரீமதி வந்து ஒருவேளை ஏன்னா ஸ்ரீமதி இறந்த பிறகு தான் அந்த முருங்கை மரம் வளர்ந்துருக்கு அப்படின்னும் போது முருங்கை மரத்தில் ஸ்ரீமதியை பார்க்குற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. சரியா? ஸோ ஒருவேளை ஸ்ரீமதி வந்து அந்த முருங்கை மரத்துக்கு அடிக்கடி வந்துட்டு போகிறாளா தெரியல. செல்வி அவர்களை பார்த்துட்டு போகிறா. என்னைக்கு பை வாங்க போகிறான்னு தெரியாது. ஓகே, ஸோ சித்தி செல்வி அவர்கள் கதை விடுறதுல மண்ணின்னு தான் சொல்லுவாங்கள. ஏன் அப்படின்னா அவங்க வந்து அவங்களுக்கு ஏன் இவ்வளோ நாள் கனவு வரலன்னா அந்த பொண்ணு மேலே உண்மையாகவே பாசம் இல்லை ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது வந்து இந்த கனவு பாருங்களேன், இந்த கனவுல அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டாலாம், என்னை விட்டு போகாதான்னு கட்டி பிடிச்சாலாம். சரி, நான் கேட்குறேன், அந்த செல்வி அவர்கள் வந்து ஸ்ரீமதியை வந்து கொல்லப்பட்டால் தானே சொன்னார், ரேப் செய்யப்பட்டால் கொல்லப்பட்டால். அந்த ஆவி வந்து சொல்லலையா யார் ரேப் பண்ணாங்க யார் கொலை பண்ணாங்கன்னு சொல்லலையா அந்த ஆவி? ஸ்ரீமதியோட அம்மா சொல்லலையா? அவ்வளோதான். ஏன்னா செல்வி சொல்கிறது எல்லாமே பொய். செல்வி சொல்லும் பொய்யும்போது அப்போ டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கலாம்ல ஸ்ரீமதி. இந்த மாதிரி என்ன இப்படி இன்னைக்கு இந்த மாதிரி நடந்துச்சு என்ன மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லலாமே. ஆக்சுவலி நான் வந்து வேறு ஒரு வீடியோலாம் பார்த்துட்டு இருந்தேன். ஒருத்தர் வந்து ஸ்ரீமதியோட ஆத்மாவோட பேசுகிறேன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் அந்த மனுஷனால சொல்ல முடியல ஸ்ரீமதி வந்து எப்படி செத்தான்னு அவரால் சொல்ல முடியல. அது தற்கொலையா கொலையான்னு கூட சொல்ல முடியல அந்த ஆளால். ஏன்னா அவர் சொல்கிறதெல்லாம் பொய். ஏன்னா அந்த இடத்துல அவர்கிட்ட வந்து ஸ்ரீமதியோட ஆத்மா பேசவே இல்லை. உண்மையாகவே ஆவி கூட பேசுகிறவங்களால ஸ்ரீமதி கூட பேச முடியும். என்னால் பேச முடியும். நான் ட்ரை பண்ணேன்னா என்னால் பேச முடியும். ஆனால் அந்த சோ பர்சன் வந்து உண்மையாகவே சும்மா யூடியூப்காக அவர் கண்டென்ட்டுக்காக அவர் போட்டுட்ருக்காரு. உண்மையாகவே அவரால் கூட அந்த பொண்ணுக்கு உண்மையாக தற்கொலை பண்ணிக்கிட்டாலா கொலை செய்யப்பட்டாலா அது கூட அவரால் கண்டுபிடிக்க முடியல. அந்த லட்சணத்தில் அவர் வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஸோ என்ன சொல்லணும்னு சொல்லுங்கள். அண்ட் சித்தி செல்வி அவர்கள் பஸ்ஸில் போனாங்களாம், ஸ்கூலை பார்த்தாங்களாம் எதேச்சியா. அதாவது 4 நாள் முன்னாடி ஸ்ரீமதி வந்தாலும் கனவுல, 2 நாள் முன்னாடி ஸ்கூல் பஸ்ஸில் போனாங்களா, ஸ்கூலை பார்த்தாங்கன்னா அப்படி ஸ்ரீமதியை பார்த்தாங்களாம். அப்படி இப்படி ஏதோ கதை சொல்லிட்டு இருந்தாங்க. அதை சொல்லும்போது சித்தி செல்வி அவர்களோட எக்ஸ்பிரஷன் பார்க்கணும். என்ன நடிப்புடா சாமி. இந்த வீடியோ நான் போட்டு அவங்களோட மியூட் பண்ணி தான் இப்போ போட்டிருக்கேன் அந்த வீடியோவை. ஸோ அவங்களுக்கு வந்து யாராவது ஆக்டிங் சான்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். படத்தில் அவங்க நடிக்கிறதுக்கு இன்னும் நிறைய கண்டென்ட்லாம் வச்சுருக்காங்க, எப்படிலாம் நடிக்கணும்னு சொல்லிட்டு. அப்படி ஸ்பாட்லேயே டைலாக் கொடுத்தா அவங்க அழகாக பேசுவாங்க. அவங்களே சொந்தமாகவே டைலாக்லாம் பேசி எக்ஸ்ப்ரெஷன்லாம் கொடுத்து. ஸோ செல்வி அவர்கள் மிகப்பெரிய நடிகை ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. யாருக்காவது நடிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்குன்னா சித்தி செல்வி கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கோங்க. ஏன்னா சித்தி செல்வி அவர்களால் மட்டும்தான் எல்லோருக்கும் நடிப்பை கற்றுக் கொடுக்க முடியும். தானும் நடிப்பில் வல்லவர் என்பதால்.